மோட்டார் வாகனங்கள் மீதான ஆர்வமும் அவற்றின் விற்பனையும் நாளுக்கு நாள் அதிகரித்தே வருகிறது. இத்தகைய சூழலில் சென்னை போன்ற நகரங்களில் மட்டுமில்லாமல் கிராமங்களில் கூட சைக்கிள் பயன்படுத்துவது குறைய தொடங்கியுள்ளது. சைக்கிள் பயன்படுத்துவதன் மூலம் காற்று மாசடைவது குறைக்கப்படுகிறது. மேலும் சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கு அது எளிதான உடற்பயிற்சியாகவும் அமைகிறது. ஆனாலும் பொதுமக்களுக்கு சைக்கிள் மீதான ஆர்வம் குறைய என்ன காரணம் என்பதை பார்க்கலாம். சென்னை மேடவாக்கம் நன்மங்கலத்தைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் வெங்கடேஷ். கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெங்கடேஷ் பள்ளிக்கு சைக்கிளில் சென்றபோது பின்னால் வந்த மாநகர பேருந்து அவரை உரசியது. இதில் நிலைதடுமாறி கீழே விழுந்ததில் கையில் பலத்த காயம் ஏற்பட்டு வெங்கடேஷ் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். போக்குவரத்து நெரிசல் காரணமாக சென்னையில் சைக்கிள் ஓட்டுபவர்கள் இதுபோன்ற ஆபத்தான பயணத்தையே மேற்கொண்டு வருவதாக கூறுகிறார் தினமும் சைக்கிளில் பயணிக்கும் பிசியோதெரபி வல்லுநர் சையது இப்ராஹிம். சைக்கிள் ஓட்டுறதுக்கே மக்கள் பயப்படுறாங்க. ஏன்னா டூ வீலர்ஸ் அதிகமாகிட்டனால எங்கே ஆக்சிடென்ட் ஆயிருமோ எங்கே இது இல்லமோ. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரோடு சரியில்லை இங்கே ஸோ அதனால் யாரும் சைக்கிளிங் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் சைக்கிளிங் பண்ணால் ரொம்ப நல்லது. ஸோ ஏர்லி மார்னிங் அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் சைக்கிளிங் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். சென்னை சாலைகளில் சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கென்று ஒரு வழித்தடம் வேண்டும் என்றும், பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் சைக்கிள் பயன்படுத்துவதால் பள்ளிகளில் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் சைக்கிள் ஓட்டுநர் சங்கத்தைச் சேர்ந்த டெல்லி பாபு. சென்னையில் சைக்கிள் ஓட்டுபவர்கள் கட்டமைப்புகள் வசதிகள் கம்மியாக இருக்குது. அவங்களுக்கு அது தனியான ஒரு ட்ராக் ரோடு வசதிகள் போட்டு அது அவர்களுக்கு சாலை பாதுகாப்பு விதிகளோடு அவங்க ஓட்டினா மேலும் சைக்கிள் விபத்துக்கெல்லாம் இல்லாமல் சைக்கிளிஸ்ட் நிறைய உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை தமிழக அரசும் சரி நம்ம இந்திய அரசாங்கம் சரி இதை முயற்சி எடுத்தால் நம்ம சைக்கிளிஸ்ட் நிறைய பேர் உருவாக்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சென்னை மாநகராட்சி சைக்கிள் பகிர்வு திட்டத்தை கொண்டு வரப்போவதாக கடந்த பட்ஜெட் கூட்டத்தில் அறிவித்திருந்தது. முதற்கட்டமாக பேருந்து நிறுத்தம், ரயில் நிலையங்கள் உட்பட 150க்கும் மேற்பட்ட இடங்களில் வாடகை சைக்கிள் மையங்கள் அமைத்து அதில் சுமார் 3500 சைக்கிள்கள் நிறுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கென முதற்கட்டமாக காமராஜர் சாலையில் 7 கிலோமீட்டர் வரை சைக்கிள் வழித்தடம் அமைக்கப் போவதாகவும் தெரிவித்திருந்தது. ஆயிரம்விளக்கு, எழும்பூர், மயிலாப்பூர், ராயப்பேட்டை ஆகிய பகுதிகளில் இந்த திட்டத்தை கொண்டுவர சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. சென்னை சைக்கிள் பகிர்வு திட்டம் குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபொழுது இந்த திட்டம் தொடர்பான வல்லுநர்களின் கருத்தை தற்போது கேட்டு வருவதாகவும் 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதிக்குள் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். மாநகராட்சி அறிவித்துள்ள சைக்கிள் வழித்தடம் சென்னையில் சாத்தியமாகாது என்கிறார் போக்குவரத்து ஆர்வலரான சாகுல் ஹமீது. சைக்கிள் ஒரு ட்ராக் போகிற சாத்தியமே கிடையாது. அதாவது இப்போ அண்ணா சாலை பழைய மாதிரி மெட்ரோ ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் வேணால் அண்ணா சாலை மாதிரி பெரிய ரோடுகளில் வேணால் சைக்கிள் தனி ட்ராக் போட முடியும், இல்லை ஹைவேஸில் தனி ட்ராக் போட முடியும். மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே யாராலையும் சைக்கிளுக்கு தனி ட்ராக் போட முடியாது, 2 வீலருக்கு போட முடியாது சார். சென்னையில் தற்போது நடந்து வரும் மெட்ரோ ரயில் பணிகள், மேம்பால பணிகள் முடிந்தவுடன் வெளிநாடுகளில் உள்ளது போல சைக்கிள்களுக்கு என்று தனி வழித்தடம் அமைக்க வேண்டும் என்பது பலரது கோரிக்கையாக உள்ளது. சுற்றுச்சூழல் மாசடைவதை தடுக்கவும் உடல் வலிமையாக வைத்திருக்கவும் உதவும் இந்த சைக்கிள் தற்போது மக்களிடையே மெல்ல மெல்ல மறைந்து வருகிறது. மக்களிடையே சைக்கிளின் பயன்பாட்டை மேம்படுத்துவது அரசின் கடமையாகும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் சதீஷ்குமார் மற்றும் கிருஷ்ணமூர்த்தியுடன் மணிகண்டன்.